வரக்கூடிய ஆட்சியும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே அமைய வேண்டும் என்பதிலே அனைத்து ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணிபுரியும் என்று சொல்லி நன்றியோடு முடிக்கின்றேன். நன்றி. எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவலராக திகழ்ந்தாரோ அதே வடிவில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இது போன்ற உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை போராடி கடந்த 22 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த அரசும் செவி சாய்க்கவில்லை. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்பினோம். அதனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நாங்கள் உறுதியளித்து இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தான அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் அண்ணன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமுடி அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு எங்கள் சங்கம் தொகுப்பூதியத்தை ஒழித்ததற்காக கலைஞரை எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு ஒருபடி மேலே சென்று வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எஞ்சிய ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இவர்தான் செய்வார், இவரால் தான் செய்ய முடியும், அதையும் இவர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம், நிச்சயம் செய்து தருவார். இவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அரசு ஊழியர் ஆசிரியர்களை பாதுகாக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இதற்காக உழைத்த அதிகாரிகளுக்கும் ஜாக்டோஜியோ பேரமைப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு இயக்கங்கள் இதற்காக என பென்ஷன் இல்லாதனோட நன்றி அத்தனை பேருக்கும், இதற்காக குரல் கூட அத்தனை பேருக்கும், ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றியை பணிவோடு தெரிவித்துக் ஏடிஎம்கே பீரியட்ல பறிக்கப்பட்ட அந்த பென்ஷனை இப்போது மாண்புமிகு முதல்வர் மகத்தான முதல்வர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கார். அவருக்கு அனைத்து மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி 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 சொல்லுங்கள். கலைஞருடைய வாரிசாக தமிழகத்தை வழிநடத்தி பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வித்தகராக விளங்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் 23 ஆண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்று அறிவித்திருக்கின்றார். அவருக்கு தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மா முருகானந்தன் மாநில பொதுச் செயலாளர் உடன் சிவராமன் மாநில தலைவர் இணை பொதுச் செயலாளர் வே பாபு. நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வரும் 8 கோடி தமிழர்களின் உயிர் மூச்சாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஐயா அவர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்தருடைய வாழ்விலும் ஒளி விளக்கை ஏற்றி அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை இன்று நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அவருக்கு எங்களுடைய தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பிலும் மாநில தலைவர் சிவராமன் என்கின்ற முறையிலும் எங்களுடைய மண்ணின் மைந்தர், உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பவரை மதிப்பவர், எங்களுடைய அருமைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுடைய முயற்சியால் அல்லும் பகலும் அறுபாடுபட்டு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை 6 லட்சம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி இன்றைய தினம் எங்களுடைய வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றிருக்கின்றார். அந்த ஒளிவிளக்கானது என்றும் நிரந்தரமான ஒளிவிளக்கு. அடுத்த ஆண்டாக எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஐயா அவர்கள்தான் முதல்வராக வருவார். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அது கட்டார்போல் அரசு மாணவர் விடுதிகளில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறம் ஊதியத்தை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். விடுதிகளில் நான் 600 ரூபாய் தொகுப்பூதியத்தில் வேலை செய்கின்ற பொழுது மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நன்றி சொல்ல அவருக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.